ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங்கில் ரீசெண்டாக லான்ச் பண்ண கேலக்ஸியோட M20 அண்ட் கேலக்ஸி M10 அப்படின்ற அந்த ரெண்டு மொபைல்லையுமே நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, ஹிட்டன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவுடொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது மாதிரியான டெக் நியூஸ் உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம செட் பண்ண முடியும். ஒன்று, ஃப்ரண்ட்டில் எல்லா ஐகான்ஸுமே ஷார்ட்கட்டில் நீங்கள் வச்சுக்க முடியும். உள்ளே தனியாக மெனுவில் கொடுத்துருப்பாங்க, ஐகான்ஸ் எல்லாமே டாப்பில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வர்ற மாதிரி. பட் அதை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஐகான்ஸுமே ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடும், தனியாக மெனு இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எத்தனை அப்ளிகேஷனோட ஐகான்ஸ் வரணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ணிக்க முடியும். அதிகமாக வேணும் அப்படின்னாலுமே 5x6 வரைக்கும் நீங்கள் வச்சுக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆப்ஸ் பட்டன் தனியாக வேணும் அப்படின்னாலுமே ஷோ ஆப்ஸ் பட்டன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா தனியாக மெனு பட்டன் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெனுஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு குயிக் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்ம டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் பேனல் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் மொபைலோட சென்டர்லேருந்து கீழே டவுனில் ஸ்வைப் பண்ணா அப்படின்னாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன், ஜென்ரலாக எல்லா மொபைல்லையுமே மெயின் மெனுவாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே போர்ட்ரேட்டில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். லேண்ட்ஸ்கேப்பில் எல்லாத்தையுமே திருப்பி பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல போர்ட்ரேட் மோட் ஒன்லி அப்படின்றத ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐகான்ஸ் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்குது லுக் வைஸ் பார்க்க. ஸோ இது கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் எதெல்லாம் சீக்ரெட்டாக வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் கொடுத்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஹைட் பண்ணதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்ச் பாரில் கிளிக் பண்ணி என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். மற்றவங்க அதில் தேடி பார்ப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் இருக்கவே இருக்காது. இது ஒரு நல்ல ட்ரிக்காகவும் இருக்கும். எவ்வளோ ட்ரிக்ஸு! இது வரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரெய்லர் தான். வாங்க இனிமேட்டுக்கு மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்வான்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் மாட்டினா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், சொல்ல மறந்துட்டேன். இப்போது நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெட்ஃபோனில் சூப்பரான சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சாங்ஸ் கேட்க முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கக்கூடிய ஐகான்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. ஸோ அதில் 3 டைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதிக ஐகான்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஐகான்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ரீசெண்ட் ஆப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு தம்ப்நெயில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை லிஸ்ட் வியூ மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட் வியூ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வியூ பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன் சைஸ், ஃபாண்ட் சைஸ் அண்ட் என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்றத ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறையா ஃபாண்ட்ஸ் அவைலபிள் இருக்கும், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது நாச் ஏரியா இருக்கிற இடத்துலையும் வீடியோஸ் பார்க்கணும் ஃபுல் ஸ்க்ரீனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே செட்டிங்ஸில் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாச் பிடிக்கல, ஹைட் பண்ணணும் டோட்டலாகவே அப்படின்னு நினச்சாலுமே ஹைட் கேமரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டல் நாச்சுமே உங்களுக்கு ஹைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டன்ஸாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஜெஸ்டர்ஸாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் இதுலேயே இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. தனி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னே தேவையில்லை. கால் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஜியோவோட 4G வோல்ட் மூலிமா வீடியோ கால் பண்ணோம் அப்படின்னா தனி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. இதுலேயே கீழே டயல் பேட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டேரெக்டாகவே வீடியோ காலும் பேசிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் கேம் லான்ச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கேம் விளையாண்டாலுமே சைடில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பாரில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வேணும்னா சேஞ்சும் பண்ணிக்கலாம். பாட்டம்லையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேம் விளையாண்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், இல்லை ரெக்கார்ட் பண்ணணும், உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலுமோ அதையும் பண்ணிக்கலாம். சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஐக்கான்ஸ் இருக்கும். இந்த ஐக்கானில் நீங்கள் வாட்ஸ்அப் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கேம் விளையாடும் போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னாலுமே
அப்படின்னாலுமே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாப்அப் விண்டோ வரும். அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து உங்களோட மெசேஜை. சேம் டைமில் நீங்கள் கேமில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும். இது ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஃபீச்சராக இருக்குது. இதே போலயே 4 அப்ளிகேஷனை நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம், எந்த அப்ளிகேஷன் வேணாலுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஹேண்ட் மோட். நிறைய மொபைலில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஒன் ஹேண்ட் மோட் வச்சுக்கிட்டு நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு ட்ரிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் ஸ்கேனர் ஜெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை மேலே டாப்லேருந்து பாட்டமில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகும். நீங்கள் 2 தாட்டி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் மெனுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா பாப்அப் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணும் போதுமே மல்டி ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒரே டைமில் நீங்கள் 5 அப்ளிகேஷன் 6 அப்ளிகேஷன் கூட உங்களால் ஓப்பன் பண்ண முடியுது. சப்போஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, கேம் விளையாடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வேணுன்ற விண்டோவை நீங்கள் சைட்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியுது. ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது இது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு டைரக்ட் கால் ஆப்ஷன். நீங்கள் ஏதாவது ஒரு காண்டாக்ட் டீட்டெயில் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க, உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பட்டன் கிளிக் பண்ணணும் அப்படின்னே தேவையில்லை. டேரெக்டாக கொண்டு போய் நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே கால் போயிடும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் காதில் வைக்கும்போது கரெக்டாக அது ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மொபைலில் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கான அந்த வைப்ரேஷன் வந்து அடிக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஈஸி மியூட் ஆப்ஷன். உங்களுக்கு கால் வருது இல்லை ஏதாவது அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கால் வரதை மியூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சைடில் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்வைப் டு கால் ஆர் எஸ்எம்எஸ் ஆப்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்குனாவது எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்டில் போயிட்டு லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் போகிற மாதிரியும், ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் போகிற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரே டைமில் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதுலேயே டியூவல் மெசேஞ்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணி ஒரே டைமில் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய பேனிக் மோட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் நம்பர்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி கால் போயிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைலில் டெம்பர் கிளாஸ் ஒட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களோட ஸ்க்ரீனில் வந்து சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். ஸோ அந்த டைமில் டச் சென்சிட்டிவிட்டி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் ஒர்க் ஆகிற மாதிரியே நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவைஸ் மெயின்டெனன்ஸ்க்கு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன், ஸ்டோரேஜுக்கு, மெமரிக்கு, டிவைஸுக்கான செக்யூரிட்டிக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இவங்களாவே இன்பில்டாகவே டிவைஸ் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக எல்லா ட்ரிக்ஸுமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா மொபைல்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கா, இல்லை புதுமையாக சில விஷயம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.